கர்ணன், யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், துரியோதனன், இந்த பேரெல்லாம் இந்திய வரலாற்றுல ஆன்மீக பாரம்பரியத்திலையும் ரொம்ப பிரபலமானது. ஆனா இந்த கதாபாத்திரங்களினுடைய பிறப்பு பத்தின மகாபாரதத்தின் விவரங்களை நாம எப்போவாச்சும் ஆழமா ஆராய்ஞ்சிருக்கோமா? தெய்வங்களை மந்திரத்தால கூப்பிட்டு குழந்தைகளை பெறுறது, பிறவியிலேயே கவசமும் குண்டலமும் உடைய குழந்தை, ஒரே கருவுல இருந்து 100 குழந்தை, இது எல்லாமே உண்மையான வரலாற்று நிகழ்வா இல்ல ஆழமான ஆன்மீக சின்னமா? இந்த வீடியோல ஆதாரங்களையும் தர்க்கங்களையும் வச்சு ஒன்னா சிந்தனை பண்ணலாம். ஓம் சாந்தி. ராஜ்யோகா மெடிடேஷன் விஷுவல்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போட வரவேற்கிறோம். இந்த தொடர்ல மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களின் பிறப்பு குறிப்புகளை வரலாற்று மற்றும் ஆய்வு பார்வையில ஆராய்ச்சிட்டு வரோம். முன்னாடி 2 பகுதியில வியாசகர், திருதராஷ்டர், பாண்டு, கூடவே விதுரர் இவங்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு மகாபாரத போரின் மையத்துல இருந்த கர்ணன், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களினுடைய பிறப்பை பத்தி பார்க்க போறோம். மகாபாரதத்தின் படி ஒரு நாள் துர்வாச முனிவர் குந்தி போஜ மன்னரினுடைய அரண்மனைக்கு வராங்க. அவருக்கு சேவை செய்யும் பொறுப்பு குந்திக்கு வழங்கப்படுது. குந்தியின் அன்பும் பணிவும் நிறைந்த சேவையினால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு துர்வாசர். அவளுக்கு ஒரு அதிசய மந்திரத்தை கொடுக்கிறாரு. அந்த மந்திரத்தினால எந்த தெய்வத்தை மனதுல நினைச்சு கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் தோன்றி ஒரு மகனை கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஆர்வத்தால அந்த மந்திரம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பின குந்தி திருமணத்துக்கு முன்னாடியே சூரிய தேவரை மனசுல நினைச்சு கூப்பிடுறாங்க. மகாபாரதத்தின் படி சூரிய தேவன் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கு ஒரு மகனை கொடுக்கறாங்க. அந்த குழந்தை பறவையிலேயே கவசமும் குண்டலமும் உடைய குழந்தையாக பிறக்குது. அந்த குழந்தையே கர்ணன். கூடவே இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் குந்தியினுடைய கன்னித்தன்மை திரும்ப நிலைநாட்டப்பட்டதாகவும் மகாபாரதத்துல சொல்றாங்க. அப்புறம் கர்ணன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்திரன் பிராமணர் வேடத்துல அவருடைய இயற்கை கவசத்தையும் குண்டலங்களையும் தானமா பெற்று சென்றதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பாண்டவர்களின் பிறப்பை பத்தி மகாபாரதத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல குந்தி தர்மதேவரை கூப்பிடுறாங்க. அவங்க மூலம் பிறந்த மகன் தான் யுதிஷ்டர். அப்புறம் வாயுதேவரை கூப்பிடுறாங்க. அவங்க மூலம் பிறந்தவர் தான் பீமன். பீமனினுடைய பிறப்பை பத்தி மகாபாரதம் இன்னொரு அதிசயமான நிகழ்வை சொல்றாங்க. குழந்தையாக இருந்த பீமன் தாயின் மடியில இருந்து தவறி ஒரு பெரிய பாறை மேல விழுந்துட்டாராம். ஆனா குழந்தைக்கு எதுவுமே ஆகாம அந்த பாறையே நொறுங்கி போச்சான். அதுக்கப்புறம் இந்திரனை அழைத்ததால அர்ஜுனன் பிறந்ததா மகாபாரதத்துல விவரிக்கப்படுது. அர்ஜுனன் பிறந்தப்போ வானத்துல அசரீரி ஒலி கேட்டதாகவும் தேவர்கள் மலர் மழை பொழிந்ததாகவும் வேத கணங்கள் அவருடைய பிறப்பை கொண்டாடினதாகவும் சொல்றாங்க. அப்புறம் மாத்ரி, அஸ்வினி தேவர்களை அழைத்து அவங்களுடைய அருளால 2 குழந்தைகளான நகுலன், சகதேவன் பிறந்ததா மகாபாரதத்துல சொல்றாங்க. இப்போ கௌரவர்களின் பிறப்பை பத்தி பார்க்கலாம். மகாபாரதத்தின் படி வியாசகர் காந்தாரிக்கு உனக்கு 100 மகன் பிறப்பாங்க அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. காந்தாரி கருவுறா. ஆனா 2 ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பிறக்கல. இதற்கிடையில குந்திக்கு ஏற்கனவே மகன் பிறந்து விட்டது தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. கோபத்துல தன்னுடைய வயிற்றை தானே அடிச்சுக்கிறாங்க. அதன் விளைவா ஒரு பெரிய சதை பிண்டம் வெளியில வருதுன்னு மகாபாரதத்துல சொல்லுது. அப்போ வியாசகர் அங்க என் வரம் பொய்யாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதை பிண்டத்தை 100 துண்டங்களா பிரிச்சு நெய் நிரப்பப்பட்ட 100 மண்பானைகள்ல வைக்க சொல்றாரு. கூடவே ஒரு சிறிய துண்டை தனியாக இன்னொரு பானையில வைக்கிறாரு. காலம் கடந்ததுக்கு அப்புறம் முதல் பானையிலிருந்து துரியோதனன் வரான். மற்ற பானையிலிருந்து கௌரவர்கள் வராங்க. கடைசி பானையிலிருந்து துச்சலை அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. கூடவே காந்தாரி கருவுற்றிருந்த காலத்துல திருதராஷ்டருக்கு பணிப்பெண்ணின் மூலமா யுதித்தி அப்படின்ற இன்னொரு மகன் பிறந்ததாவோ மகாபாரதத்துல சொல்றாங்க. இப்போ இந்த நிகழ்வுகளை ஒரு வரலாற்று ஆய்வாளரினுடைய பார்வையில சிந்திச்சு பார்க்கலாம். தெய்வங்களை மந்திரம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை வாங்கிக்க முடியுமா? பிறவியிலேயே கவசமும் குண்டலமும் உடைய குழந்தை விழுந்தவுடன் பாறை உடைஞ்சு போறது, 100 மண்பானையிலிருந்து 100 குழந்தை பிறக்கிறது, இது எல்லாமே வரலாற்று ஆய்வின் அடிப்படையில உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வா? இதுவரை கிடைச்சிருந்த தொல்பொருள் அல்லது சுயாதீன வரலாற்று ஆதாரம் இதை உறுதி செய்தா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. பல ஆய்வாளர்கள் அதை சுட்டி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல பல பாரம்பரிய அறிஞர்கள் இந்த கதைகளை நேரடி வரலாறா இல்லாம உருவகமாகவும்
ஆழமான ஆன்மீக உண்மைகளை எடுத்திருக்கக்கூடிய குறியீடாவும் விளக்குறாங்க. அதனால இந்த கதைகளை புரிஞ்சுக்கக்கூடிய முறையில பல்வேறு பார்வைகள் இருக்கிறத நாம நினைவுல வச்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்தது கர்ணன், பாண்டவர் மற்றும் கௌரவர்களினுடைய பிறப்பு. இவற்றை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க? வரலாற்று நிகழ்வுகளாகவா இல்ல உருவங்களாகவும் ஆன்மீக சின்னமுமாகுமா? உங்க கருத்துக்களை மரியாதையுடனும் ஆதாரபூர்வமாகவும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மகாபாரதத்தின் மற்ற முக்கிய கதாபாத்திரத்தின் பிறப்பு குறிப்புகள், அவங்களுடைய பங்கு, கூடவே அவற்றை பற்றிய ஆய்வு பார்வைகளை தொடர்ந்து ஆராய போறோம். இந்த மாதிரியான வரலாறு, ஆன்மீகம் மற்றும் ராஜயோகம் தொடர்பான ஆழமான ஆய்வு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ராஜயோகா மெடிடேஷன் விஷுவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ஆய்வோட சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.